ஹலோ வியூவர்ஸ், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் டிஎன்ஏ. இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் கிரைம் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். படத்தோட டியூரேஷன் 2 hours 20 minutes, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். சினிமாட்டோகிராஃபி பார்த்திபன், எடிட்டிங் விஜே சாபு ஜோசப், சாங்ஸ் சத்யபிரகாஷ், ஸ்ரீகாந்த் ஹரிகரன், பிரவீன் சைவி, சாகி சிவா மற்றும் அனல் ஆகாஷ்னு மொத்தம் 5 பேர் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், ஃபரானா படங்களை டைரக்ட் பண்ண நெல்சன் வெங்கடேசன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதர்வா, நிமிஷா சதயன் லீட் ரோல்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. பாலாஜி சக்திவேல், ரமேஷ் திலக், விஜய் சந்திரசேகர், சேத்தன், ரித்விகா, கருணாகரன் மற்றும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வாங்க நம்ம டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம். டிஎன்ஏ படத்தோட கதை என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்ஏ திவ்யா அண்ட் ஆனந்த். திவ்யாவா நிமிஷா சதயன், ஆனந்தா அதர்வா ப்ளே பண்ணியிருக்காரு. இவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் தான் மொத்த படமாக சித்தரிச்சிருக்காங்க. அதர்வாக்கு லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டு இதனால் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊரை சுற்றிட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாகணும்னு சொல்லி பொண்ணு பார்க்க போகிறாங்க. கடைசியாக நம்ம நிமிஷாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நிமிஷாவுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறகு தான் அதர்வாக்கு தெரிய வருது. அது என்னன்னு சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெடிக்கல் பிரச்சனைனால இவங்க குடும்பத்துக்கும் இவங்க குழந்தைக்கும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுது. அதை தடுக்க அதர்வா களத்தில் இறங்குறாரு. இறுதியாக அவர் தேடி போனதை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றத கிரைம் ஆக்ஷன் கலந்து ஃபேமிலி ட்ராமா படமாக கொடுத்துருக்காங்க. பார்த்திபனோட டிஓபி ஃபேப்லஸாக இருக்குது. குறிப்பாக ஆக்ஷன் சீன்ஸ், சஸ்பென்ஸ் ஆக்டர்ஸ் சில காட்சிகள் மூலமாக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஐடியாவாக நல்லா இருந்தது. டெக்னிக்கலாகவும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஃப்ரேம்ஸ் ஒன்று செம்ம கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருந்தது பார்க்க. பசவன் பொறுத்த வரைக்கும் அதர்வா ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. அவரோட கரியரில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எமோஷனல் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ்னு ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. நிமிஷா சத்யனும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதர்வாக்கு ஈக்குவலான ஒரு ரோலு. குழந்தைய 17 நாள் வளர்த்துட்டு வலியோட தூக்கி கொடுப்பாங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வர அந்த கோயில் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோட கேரக்டர் தான் சென்ட்ரல் கேரக்டர் மாதிரி படத்துக்கு. நான் இதுக்கு முன்னாடி டிஎன்ஏ ட்ரைலர் ரிவ்யூ வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கண்டென்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் இந்த படம் நல்லா எடுத்திருந்தா 2 பேருக்கும் பெரிய பிரேக்காக அமையும்னு சொன்னேன். அதே மாதிரி அதர்வா அண்ட் நிமிஷா 2 பேருக்கும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிரேக்காக அமைஞ்சிருக்கு. படத்தில் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொடுத்த ரோலில் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கு. அதை எவ்வளோ யதார்த்தமாக சொல்லணுமோ அதை அவ்வளோ ஆர்கானிக்காக நேர்த்தியாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பின்னாடி அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க காட்சிகள் மூலமாக. நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய டீட்டெயில்ஸை படத்தில் போகிற போக்கில் காட்சிகள் மூலமாக அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ் நிறைய இடத்துல படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகியிருக்கும். ஏன்னா படத்தில் அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. கிப்ரானோட பின்னணி இசை சிறப்பாக இருக்குது. இவர் மியூசிக்கில் காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. 5 மியூசிக் டைரக்டர்ஸ் பாடல்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாடல்கள் ஆவரேஜாக இருக்குது கேட்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மற்ற கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி கதைக்குள்ளே போக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கம் எமோஷன் 2 கலந்து திரைக்கதையை கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு படத்தை ப்ராப்பராக முடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டும் கரெக்டாக உட்காந்துருக்கு இந்த கதை காலத்துக்கு. ஓவரால் டிஎன்ஏ அதர்வாவோட தரமான கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு படம்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிரிட்டிக் குபே ரேட்டிங் 3.5 out of 5.